ஆதித்தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். விடியாத திராவிட மாடல் ஆட்சியிலே எங்கும் கொலை, எப்போதும் கொலை. திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு, அப்புறப்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு வேதனையின் உச்சத்திலே இன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 33 நாட்கள் தான் ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோல்கின்ற நாள். ஏப்ரல் 23 நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். இந்த விடியாத ஆட்சியிலே கொலையும் கொள்ளையும், நில அபகரிப்பும், கட்ட பஞ்சாயத்தும், செம்மர கடத்தலும், கனிமவள கொள்ளையும் தொடர்கிறதே. இதுதான் ஆட்சியா? பாலியல் வன்கொடுமைகளும், கொலைகளும், ஆணவ கொலைகளும், கூடி படை கொலைகளும், லாக்கப் மரணங்களும், போதைப் பொருள் கடத்தலும் தொடர்கிறதே. இந்த பொல்லாத ஆட்சியிலே கள்ளச்சாராய சாவுகளும், பட்டாக்கத்தி சண்டைகளும், வெடிகுண்டு கலவரமும், ரவுடிகளுடைய அட்டகாசங்களும், அடாவடிகளும், அராஜகங்களும் தொடர்கிறதே. இதற்கு முடிவில்லையா? புறையோடி கிடக்கின்ற லஞ்ச ஊழல்கள், திருட்டு, வழிப்பறி, கிட்னி திருட்டென்று இந்த விடியாத ஆட்சியிலே தடையில்லாமல் நடக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக, போதைப் பொருள் விற்பனை சந்தையாக மாறி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? திமுக தான். திமுக கட்சியிலே அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அனைவரும் குற்ற செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அடிப்படையை வைத்து அத்துணை செயல் ஈடுபட்டு, ரவுடிகளை கையிலே வைத்து, மாமூல் கப்பம் என்ற போர்வையிலே அவர்களுக்கு தேவை பணம், யார் எக்கேடு விட்டார் என்று குற்றவாளிகளை எல்லாம் அவர்கள் கூடாரம் அமைத்து பாதுகாக்கின்ற பொழுது காவல்துறை என்ன செய்யும்? காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை மிகச் சிறப்பாக செயல்படுகின்ற காவல்துறை தான், உலகத்தினுடைய முதன்மையான காவல்துறை தான். ஆனால் காவல்துறை அதிகாரிகளை இங்கே பணி செய்ய விடாமல் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். வாய்மொழி உத்தரவு. அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். என்ன செய்ய முடியும்? நாட்டிலே இன்றைக்கு அலங்கோலம் தான். பாதுகாப்பில்லை, யாருக்குமே பாதுகாப்பில்லை, காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பில்லை. இப்படிப்பட்ட கொடிய கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டு மக்களே, நல்ல தீர்வை தாருங்கள். நன்றி, வணக்கம்.